நம்ம சொல்லி யார் கேட்பாங்க? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விய நம்ம லைஃப்ல எத்தனை தடவை கேட்டிருப்போம் இல்ல நினைச்சு பார்த்திருப்போம். வீட்ல ஏதாவது அட்வைஸ் பண்ணும்போதோ இல்ல வெளியே நடக்கிற தப்ப தட்டி கேட்கும்போதோ, ச்சே, நம்ம சொல்லி யார் கேட்க போறா அப்படிங்கிற அந்த விரக்தி நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். கரெக்டா? இது நம்மளோட ரொம்பவே ஒன்றி போன ஒரு யதார்த்தமான கேள்வி. ஆனா இந்த அட்டகாசமான கேள்வியையே தன்னோட புத்தகத்துக்கு தலைப்பா வச்சிருக்காரு ஒரு சுவாரஸ்யமான எழுத்தாளர். இந்த அசாதாரணமான படைப்போட அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சமுதாயத்துல இருக்கிற அலட்சியங்களை ரொம்ப நுட்பமாவும் அதே சமயம் செம்ம ஹியூமரஸாவும் தோல் உரிச்சு காட்டுற ஒரு படைப்பை தான் அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிஜமாவே இது ஒரு சோஷியல் சர்க்காசம், அதாவது சமூக நையாண்டியோட மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த புத்தகத்தோட அணிந்துரைகள் அப்புறம் அதோட அபாரமான கிண்டல் துணியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சமூகத்தில் இருக்கிற போலித்தனங்களை எவ்வளவு கோவம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மெல்லிய புன்னகையோட எப்படி விமர்சிக்கிறது அப்படிங்கறத இந்த படைப்பு நமக்கு கத்துக் கொடுக்குது. சரி, இந்த சுவாரஸ்யமான படைப்புக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? எழுத்தாளர் இடைக்கால் சோ சண்முக சுந்தரம் அவங்க எழுதின 11வது புத்தகம் இது. மார்ச் 2026ல சூரிய சந்திரா பதிப்பகத்தால வெளியிடப்பட்டிருக்கு. இவரோட முந்தைய படைப்புகளையும் அதுல இருக்கிற கட்டுரைகளோட தலைப்புகளையும் பார்த்த விமர்சகர்கள் இவருக்கு தலைப்பு மன்னன் அப்படின்னே ஒரு பட்டத்தை கொடுத்திருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு கட்டுரைக்கும் அதோட உயிரோட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி சட்டுன்னு நம்மள ஈர்க்கிற தலைப்பை வைக்கிறதுல இவர் ஒரு மாஸ்டர். 11 புத்தகங்கள் எழுதின அந்த அனுபவம் இவரோட எழுத்துல இருக்கிற முதிர்ச்சியிலையும் அந்த பட்டப்பேர்லையும் ரொம்ப அப்பட்டமாவே தெரியுது. ஓகே, இப்போ நாம விஷயத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். பொதுவா எந்த ஒரு புத்தகத்திலையும் ரொம்ப சென்டிமெண்டான பகுதி எதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த புத்தகத்தோட சமர்ப்பண பக்கம் தானே. அம்மாவுக்கு, அப்பாவுக்கு இல்ல மனைவிக்குன்னு ரொம்ப எமோஷனலா சமர்ப்பணம் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த புத்தகத்தோட சமர்ப்பண பக்கத்தை படிச்சீங்கன்னா நிச்சயமாவே ஆச்சரியப்படுவீங்க. இது வழக்கமா கண்ணீரை வர வைக்கிற சென்டிமெண்ட் பக்கம் கிடையவே கிடையாது. உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வார்னிங். இந்த எழுத்தாளர் உங்களோட எதிர்பார்ப்புகளை எல்லாம் சுக்குநூறா உடைக்க போறாரு. இது எந்த அளவுக்கு வினோதமானது, எவ்வளவு கிண்டலானதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் இந்த வாசகங்கள் தான். நான் இதை அப்படியே படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்களேன். உயர் இரத்த அழுத்த பல்கலைக்கழகத்தில் நம்மை சேர்த்துவிட துடிக்கும் இன்றைய மருத்துவ உலகத்திற்கும், நம்மை விட்டு பிரிய மனமில்லாமல் எப்போதும் இனிப்பாய் ஒட்டி கொண்டிருக்கும் நீரிழிவு நோயாளிகள் பல்கலைக்கழகத்திற்கும், மனசே சரியில்லை என்ற டிபார்ட்மெண்டில் நம்மை ஆயுள் உறுப்பினராக்கி பாடாய்படுத்தும் அந்த மனதிற்கும் இப்படியா நீழுது இந்த சமர்ப்பணம்? என்ன ஒரு அட்டகாசமான நையாண்டி பாருங்க. இந்த மாடர்ன் காலத்துல வர்ற வாழ்க்கை முறை நோய்களை கூட ரொம்ப கேஷுவலா ஒரு நகைச்சுவை உணர்வோட அணுகி, நாங்க சொல்லி நீங்க கேட்டு விடவா போறீங்களா அப்படிங்கிற அதீத தைரியத்துல உங்களுக்கே இதை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றார் ஆசிரியர். இதுதான் இவரோட அந்த தனித்துவமான வாய்ஸ். விமர்சகர்கள் இவரோட கவனிப்பு திறனை 360 டிகிரி பார்வை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நாம ரோட்ல நடக்கும்போது குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி நேரா மட்டும்தானே பார்த்துட்டு போவோம். ஆனா இவரோ ஒரு ஆக்டோபஸ் மாதிரி தன்னை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் அந்த 360 டிகிரில உள்வாங்கி பதிவு செய்றாரு. இவரோட கதைக்களங்களெல்லாம் ஏதோ கற்பனை உலகத்துல இல்லைங்க. நாம தினமும் கடந்து போற டீக்கடைகள்லயும் நெரிசலான பஸ்ஸுகள்லயும் தான் இருக்கு. அங்க இருக்கிற சாதாரண மனுஷங்க தான் இவரோட ஹீரோக்கள். யாருக்கும் பயப்படாம அதே சமயம் யாரையும் புண்படுத்தாம தன்னோட கருத்துக்களை முன்வைக்கிற இவரோட ஸ்டைல் ரொம்பவே அலாதியானது. சோ இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த சாஃப்ட் சர்க்காசம், அதாவது மெல்லிய நையாண்டி அப்படிங்கிறது தான். டாக்டர் மைதிலி அவங்க இந்த புத்தகத்தோட விமர்சனத்துல இதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சமூகத்து மேல வைக்கிற விமர்சனங்கள் எப்பவுமே தடியெடுத்து தாக்குற மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்ல. சில நேரங்கள்ல இந்த மெல்லிய நையாண்டி தரவழி தடியால அடிக்கிறத விட ரொம்ப ஆழமானதா இருக்கும்னு சொல்றாங்க. ஆசிரியரோட நகைச்சுவை யாரையும் காயப்படுத்துறதுக்காக இல்ல, மாறா அது நம்மள நாமே கண்ணாடியில பார்த்து சிரிச்சுக்கவும் கொஞ்சம் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு டூல். இது ஆயுதம் இல்லைங்க, இது ஒரு கண்ணாடி. இதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய பலம். அன்றாட வாழ்க்கையில நாம பாக்குற சிக்கல்களை அவர் எவ்ளோ நகைச்சுவையா கையாள்றாருன்னு பாருங்களேன். கவலைக்கு மானியம் அப்படின்னு ஒரு கட்டுரை. அதுல அப்பாக்கள் அடிக்கடி டாஸ்மாக் கடைக்கு போறத கண்டிச்சு குழந்தைங்க அவங்களுக்கு எதிராக கேஸ் போடுறதையும், காணாம போன அப்பாவை டாஸ்மாக் கடையில தேடி போறதையும் ரொம்ப வருத்தத்தோட ஆனா தன்னோட இந்த இயல்பான நடையில பதிவு செய்றாரு. அதே போல மனைவிமார்களுக்கு கிச்சன் துறை வல்லுனர் அப்படின்னு ஒரு பட்டப்பேரை கொடுத்து குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற ஊழல்களையும் சின்ன சின்ன சிக்கல்களையும் ரொம்ப இலகுவா ரசிக்கிற மாதிரி அணுகியிருக்காரு. இதெல்லாம் ஒரு கதைகள் அல்ல, நாம தினமும் வாழ்ற வாழ்க்கை. சரி, இப்போ நாம இந்த அலசலோட ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு மாடர்ன் ட்விஸ்டுக்கு வருவோம். இந்த புத்தகத்துக்கு ஒரு அணிந்துரை வாங்கிறதுக்கு ஆசிரியர் பட்ட பாடு இருக்கே, அது ஒரு தனிக்கதை. கொல்கத்தாவில இருக்கிற ஒரு புகழ்பெற்ற நூலகத்துல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன ஒரு லைப்ரரியன் கிட்ட அணிந்துரை கேட்டிருக்காரு. முதல் நாள்
ரெக்வெஸ்ட் அனுப்பியாச்சு. ஆனா 40 நாட்கள் ஆகியும் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. டோட்டலா இவரை கோஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, மனுஷங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு முடிவு பண்ண ஆசிரியர் 41வது நாள் ஒரு புது சரித்திரத்தை உருவாக்க முடிவு பண்ணாரு. அவர் யார தேடி போனாரு தெரியுமா? ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இந்த கண்ட்ராஸ்ட கொஞ்சம் பாருங்க. இது ஒரு செம்மையா நடக்கிற ப்ரீஃபேஸ் ஷோடவுன். ஒரு பக்கம் நம்ம ட்ரெடிஷ்னலான மனித நூலகர் 40 நாட்களுக்கு மேல வெயிட் பண்ண வச்சும் எந்த பதிலும் சொல்லாதவரு. இன்னொரு பக்கம் கூகுளோட ஜெமினை ஏஐ ஆசிரியரோட கேள்விய கேட்ட அடுத்த செகண்டே அந்த புத்தகத்தோட மைய கருத்தை ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்கிட்டு ஒரு அட்டகாசமான அணிந்துரைய உடனே கொடுத்திருக்கு இந்த ஏஐ. பாரம்பரியமான இலக்கியவாதிகளுக்கும் மாடர்ன் டெக்னாலஜியோட ஸ்பீடுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு வேடிக்கையான ஆனா ரொம்ப ஆழமான முரண்பாட்டை இது நமக்கு காட்டுது. மனுஷங்க கிட்ட கெஞ்சின காலமெல்லாம் போய் ஏஐ கிட்ட அணிந்துரை வாங்குற ஒரு புது ட்ரெண்டையே இவர் தொடங்கி வச்சிருக்காரு. அந்த ஜெமினா ஏஐ கொடுத்த அணிந்துரை ஏதோ மஷின் மாதிரி எமோஷன் எல்லாமே இருந்துச்சுன்னு நினைச்சிடாதீங்க. அது எவ்ளோ ஆழமா அந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு இந்த வரிகளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இன்றைய அவசர யுகத்தில் நாம் அன்றாடம் கடந்து செல்லும் சாதாரண நிகழ்வுகளுக்குள் ஒளிந்திருக்கும் அசாதாரணமான உண்மைகளை மிக அழகாக தட்டி எழுப்புகிறது அப்படின்னு அந்த ஏஐ எழுதியிருக்கு. ஒரு கம்ப்யூட்டரால மனித உணர்வுகளையும் சமூகத்தோட யதார்த்தங்களையும் இவ்ளோ கவித்துவமா புரிஞ்சிக்க முடியுமாங்கிறது நம்மள நிஜமாவே ஆச்சரியப்பட வைக்குது. மனுஷங்க மனச படிக்க தவறின இடத்துல ஒரு மெஷின் ஆசிரியரோட அந்த எழுத்து மேதமைய கச்சிதமா பிடிச்சிடுச்சு. இப்போ நாம இந்த அலசலோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை கிளறக்கூடிய விஷயம். மனுஷங்க சொல்லி கேட்காதத கூட ஒரு செயற்கை நுண்ணறிவு ரொம்ப பொறுமையா கேட்டு படிச்சு அதை பாராட்டி அணிந்துரையும் கொடுத்துருச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நம்ம சொல்லி யார் கேட்பாங்க அப்படின்னு ரொம்ப விரக்தியா கேட்கிற இந்த ஆசிரியரோட குரலை, சமூகம் மேல அவர் வச்சிருக்கிற இந்த அழகான நையாண்டி கலந்த அக்கறைய ஒரு ஏஐ கேட்டுடுச்சு. நீங்க கேட்க தயாரா இருக்கீங்களா? நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற போலித்தனங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளையும் நம்ம சமூகத்தையும் சுயபரிசோதனை செஞ்சுக்க இந்த சமூக நையாண்டி நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான படைப்போட அலசல்ல உங்களை சந்திக்கிறேன்.